ஹலோ கைஸ் விடாமுயற்சி வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சின்ன ஒரு ஸ்டோரி லீக் ஆகிருக்கு. புக் மை ஷோவில் நிறைய தியேட்டர்ஸில் அது ஒரு டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் குறிப்பிடுற ஒரு ஒன்லைன் தான் லீக் ஆகிருக்கு. அந்த ஒன்லைன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடாமுயற்சி டீசர் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மகிழ் திருமேனி ஒரு 2.5 வருஷம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காருப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டீசர் எல்லாமே வாயை புத்திடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். மேக்கிங்லாம் தாறுமாறாக இருந்தது. சினிமாட்டோகிராஃபிலாம் பீக் லெவலில் இருந்தது. இந்த படம் வந்து ஹாலிவுட் மூவியில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தை தழுவி ஒரு அஃபிஷியல் ரீமேக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் பார்த்துடலாம். பிரேக் டவுன் படத்தில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த ஒரு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. விடாமுயற்சி டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன ரோடு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து 1 நிமிஷத்துக்கே காமிச்சிட்டு இருப்பாங்க. அது படம் ஃபுல்லாக அதில் தான் போகுது. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் காரில் போயிட்டு இருக்காங்க. போன ஒரு டைம் காரில் பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுற்றி வர பிரச்சனை, அந்த ஒரு ரோட்டில் வர பிரச்சனைகள் தான் அந்த ஒரு முழு கதையாகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பிரேக் டவுன் படத்தில் விடாமுயற்சி படம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் மசாலா மாதிரி தூவி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. அப்படி என்னடா ஒன்லைன் கேட்டாங்கன்னா, த்ரிஷா வந்து ஒரு எக்ஸ் ஒய்ஃபாக காமிச்சிருப்பாங்க. ரைடு போகிறாங்க. போகிற டைம் த்ரிஷாவை காணோம். என்னடா போய் ரொம்ப நேரம் ஆகுது வரலன்னு சொல்லிட்டு தலை போகிற மாதிரி அது இந்த த்ரிஷாவை காணோம். இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்க போகுது. அதில் தான் ஒரு கிளைமேக்ஸில் மிரர் ஷாட் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஒரு புது முயற்சியாகவே இருந்திருக்கும். எப்படி எடுத்தாங்கன்றது ஃபில்ம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாமே ரிசர்ச் பண்ண ஒரு டைம். அது நல்லா இருக்கும் அந்த ஷாட்டு. அதில் தலையோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சோகத்தில் இருப்பார். ஓகே, அவர் இழந்துட்டாரு. இழந்ததை அவருடைய பழைய நினைவுகள் என்னென்னு தான் பேக் ஸ்டோரியாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். விடாமுயற்சியில் படம் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஃபோட்டோஸ் ஸ்டில் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதாவது தலை வந்து எளிமையான தோற்றத்தில் சில ஃபோட்டோஸ் வந்துருக்கும். த்ரிஷாவை அந்த டைமில் காமிச்சிருப்பாங்க. அது வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு பேக் ஸ்டோரியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இந்த ஒன்லைனில் மகிழ் திருமேனி எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல விறுவிறுன்னு கொண்டு வர முடியுமா கண்டிப்பாக 100க்கு 100 சொல்லலாம். ஒரு விறுவிறுப்புக்கான மொத்த அனுபவமே வச்சிருப்பாரு மகிழ் திருமேனி டைரக்ஷனில். பார்ப்போம். விடாமுயற்சி வந்து ட்ரோல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரோலுக்கு எல்லாமே வாயடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா தான் தெரியும், ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். விடாமுயற்சி படத்துக்கு யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, குட் பேட் அக்லி படத்துக்கும் யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். See you next வீடியோவில் மீட் பண்ணுறேன்.